இல்ல அது ரொம்ப அப்போவே ரொம்ப ஈஸியா முடிச்சுட்டாங்க. ஏன்னா இவரு ரொம்ப வெளிப்படையா அவர்ட்ட வருத்தம் தெரிவிச்சுட்டாரு. அவரும் வந்து அது ஒரு பெருசா எடுத்துக்கல. ஓகே. நீங்க உடனடியா ரியாக்ட் பண்ணதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன கதாபாத்திரம்னு நமக்கு தெரியல. நிச்சயமா ஒரு பெரிய ரோல் அவருக்கு குடுத்துருப்பாங்க. ஹாய் வீப்ளே ட்ரெண்டிங் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். நான் ஐசக். இன்னைக்கு வலைப்பேச்சு சந்தன் அவர்களுடைய சஸ்பென்ஸ்ல வந்த என்னென்ன விஷயங்கள் யாரை பத்தி பேச போறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா பவன் கல்யாண் வந்து இப்போ லட்டு மேட்ரு லாஸ்ட் டைம் நம்ம பேசிட்டு இருந்தோம். ஒரு இனிப்பான விஷயத்த வந்து கசப்பா மாத்தின ஒரு செய்தியா பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து பவன் கல்யாண் அவர்கள் வந்து ஒரு 15 நாள் கிட்டத்தட்ட விரதம் இருந்திருக்காரு. விரதம் இருந்து அதுக்கப்புறம் வந்து கோவில் போயிட்டு அந்த இதுக்கான நான் ஒரு பாவ கணக்கை தீர்த்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து வெளிப்படுத்தியிருந்தாரு. ஸோ அங்க வந்து இப்போ அதுக்கப்புறம் அவருடைய பேச்சுகள் வந்து சில சர்ச்சைகளை கிளப்பியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து கார்த்தியும் இதுல உடன்பட்ட விஷயம் அதை தொடர்ந்து வருது. இப்போ இந்த கார்த்திக்கும் அவர் பவன் கல்யாணுக்கும் நடந்த விஷயங்கள் வந்து என்ன மாதிரி முடிஞ்சிருக்கு பிரச்சனை? இல்ல அது ரொம்ப அப்போவே ரொம்ப ஈஸியா முடிச்சுட்டாங்க. ஏன்னா இவரு ரொம்ப வெளிப்படையா அவர்ட்ட வருத்தம் தெரிவிச்சுட்டாரு. அவரும் வந்து அது ஒரு பெருசா எடுத்துக்கல. ஓகே. நீங்க உடனடியா ரியாக்ட் பண்ணதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டாரு. இவங்க 2 பேருடைய படத்துக்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டாரு. அவங்களுக்கான பிரச்சனை முடிஞ்சிருச்சு. பட் பவன் கல்யாண்ட்ட இதை பத்தி கேட்கும் பொழுது கார்த்தி வந்து நோ கமெண்ட்ஸ் தானே சொன்னாரு. அதை பற்றி பேச விரும்பலன்னு சொன்னதையே அவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்குனீங்கன்னு கேட்கும்போது அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு. எனக்கு கோபம் வந்து கார்த்தி மேலே கிடையாது. அவர் சொன்னோடனே அங்கே எல்லாருமே சிரிச்சிட்டாங்க. அந்த கருத்தை வந்து அவங்க இறைவன் குறித்து ஒரு விஷயத்தை அவங்க கொஞ்சம் நக்கலாக சிரிக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால் வந்து நான் கொஞ்சம் ரஃப்பாக பேசிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் அதன் பின்னாடி நடந்தது. இன்னொன்று, இந்த பவன் கல்யாண் வந்து இந்த லட்டு விவகாரத்தை வைத்து பண்ணுகிற ஒரு அரசியல் இருக்குல்ல, அது பலரையும் வந்து அவர் மீது இருக்கிற மரியாதையை குறைக்க வச்சிருக்கு. ஏன்னா அவர் நடிக்கிறாருங்கிறது தெரிஞ்சு போய் நீங்கள் உள்ளபடியே கடவுள் மீது பற்றுள்ள ஒருத்தர் வந்து இது தவறுன்னு அந்த கருத்தை சொல்லிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் அவர் நடிக்கிற ஒரு நடிப்பு இருக்குல்ல, 11 நாள் வந்து விரதம் இருக்கிறது, அதற்கப்புறம் அந்த கோயிலுக்கு போகிறது. அப்போ கூட சொல்கிறாங்க, அந்த வீடியோவை பார்த்துட்டு, உன் பின்னாடி வர்ற எல்லாருமே கொஞ்சம் கூட சோர்வு இல்லை, எல்லாருமே உன் பின்னாடி தானே வந்தாங்க, இவ்வளோ நேரம் படியேறி எல்லாரும் வந்தாங்க, அவங்களாம் பிரிஸ்காக தானே இருக்காங்க, நீ மட்டும் ஏன் இப்படி நடிக்கிற, தரையில் உட்கார்ற, தலையை சுற்றுதுங்கிற, தண்ணியை குடிக்கிற, அப்போ அவங்களுக்கு இருக்காது அதெல்லாம். ஒரு இடத்துக்கு போனால் பிரச்சனைங்கிறது எல்லாருக்கும் தானே இருக்கும். ஆமாம். அப்போ இவருக்கு மட்டும் தனியாக வருதுன்னா ஓகே. அப்போ அதை சொல்கிறாங்க, ஏன் இப்படி நடிக்கிற அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணுறாங்க. அதுதான் இப்போ இந்த விஷயத்தில் அவர் வந்து மக்களின் அனுதாபத்தை சம்பாரிச்சுக்கணும், மக்கள்கிட்ட ஒரு பெரிய இதை வந்து நம்ம ஒரு கிரெடிட்டை எடுத்துக்கணும் அப்படின்லாம் நினச்சி தான் பண்ணுறாரு. ரொம்ப ஓவராக பண்ணி அவரே கெடுத்து போகிறவங்கிற அளவுக்கு இருக்குது. ஓகே ஓகே ஓகே. இப்போ தளபதியோட 69 அப்டேட் வந்து சிலது, ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அப்டேட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க படக்குழு. இப்போ வந்துட்டு அதில் யார் யார் நடிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. யார் யார் சார்? அதான் இப்போ நிறைய சொல்லியிருக்காங்களே. முதல்ல மமிதா பைஜு சொன்னாங்க, அப்புறம் வந்து இவங்க பூஜா ஹெக்டே சொன்னாங்க, அப்புறம் நிறையா இப்போ இவர் பாபி தியோல் நடிக்கிறாரு. எல்லாமே நம்ம வலைப்பேச்சில் ஏற்கனவே சொன்னது தான். இப்போ பிரகாஷ்ராஜ் அதுக்குள்ளே வந்திருக்கிறாரு. ஃபைனலாக நம்ம எதிர்பாராத ஒரு கேரக்டர் அவர் தான் அதுக்குள்ளே இருக்கார். மற்றபடி வந்து எல்லாமே ஆல்மோஸ்ட் தெரிஞ்சது தான். ஓகே ஓகே சார். இப்போ வந்துட்டு குட் பேட் அக்லி இதில் வந்து புது அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு. பிரசன்னா வந்து இதில் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் வந்து என்ன கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கிறாரு? என்ன கதாபாத்திரம்னு நமக்கு தெரியல. நிச்சயமாக ஒரு பெரிய ரோல் அவருக்கு கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று, அவரும் ரொம்ப செலக்டிவாக தான் நடிக்கிறார். இப்போ அவர் ஆஃப்டர் மேரேஜ் வந்து பெரும்பாலும் எல்லா படங்கள்லையுமே அவர் நடிக்கிறது இல்லை. ரொம்ப முக்கியமான கேரக்டர் இருந்தால் அதில் மட்டும் வந்து நடிச்சிட்ருக்காரு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்துக்குள்ளே வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லை, ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, இப்போ சமீபத்தில் வந்த கோட் படத்தில் சினேகா நடிச்சிருந்தாங்க, அப்படியே அஜித் படத்தில் பிரசன்னா நடிக்கிறாரு. ஸோ அது மட்டும் கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருந்துச்சு. பரவாயில்லையே, ஒரு நல்ல மெத்தடாக இருக்குது. ஒருத்தர் வந்து விஜய், ஒருத்தர் அஜித், 2 பேரும் அந்த நேரடியாக மோதிக்கிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் ஒரே வீட்டுக்குள்ளேருந்து 2 பேர் இப்படி போகிறாங்களே 2 படத்தில் அப்படின்ட்டு அது கொஞ்சம் கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. பட் பிரசன்னா வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு அந்த படத்துக்குள்ளே போயிருக்காரு. ஓகே. நிச்சயமாக அவருக்கான ஒரு இது கொடுத்துருக்கோம், நல்ல அங்கீகாரம் இருக்கும் சார். அப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு விஜய் அவர்கள் வந்து மாநாட்டுக்கு நடந்த பிரச்சனைகள் நம்ம பேசிட்டோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ரசிகர் பட்டாளங்களில் வந்து அதிகமாக வச்சிருக்கவர் அஜித். சரி, இப்போ இவர் வந்து என்ன சொல்ல வர்றாரு, என்னுடைய படத்துக்கு வேலை எல்லாமே நீ முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்க டைமில் என்னை வந்து பாருங்கள்.
ஸோ அதை வந்து இவர் சொல்ற கருத்துக்கும் இப்போ இவருக்கு நடந்த கருத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இவருடைய கருத்துக்கள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இல்லை, எல்லா நடிகர்களுமே அது சொல்கிறாங்க. விஜயும் அதுதான் சொல்கிறாரு. உன்னுடைய குடும்பத்தை பாரு, முதல்ல அதை பாரு, அதுக்கப்புறம் வந்து படத்துக்கு வா அப்படின்னு தான் அவரும் சொல்கிறாரு. அஜித்தும் அதுதான் சொல்கிறாரு. ஆனால் இதை வந்து உதட்டளவில் தான் சொல்கிறாங்களே தவிர உள்ளத்தளவில் யாரும் சொல்ல மாட்டாங்க. சொன்னால் அவங்க பொழப்ப நாரி போயிடும். கண்டிப்பா. அதனால் விஜய் ஆகட்டும், அஜித் ஆகட்டும், அல்லது இங்கே இதே மாதிரி பேசுகிற எல்லாருமே வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்காக சொல்லப்படுற ஒரு வார்த்தை தான் அது. முதல்ல உன் குடும்பத்தை பாரு, அப்புறம் உனக்கு நேரம் இருந்தால் என்ன வந்து பாருன்னா யார் பொழப்பு இங்கே நல்லா நடக்கும். அதனால சும்மா ஃபார்முலா சொல்கிற வார்த்தை. புஷி ஆனந்த் வந்து உளறிட்டார். ஆமாம், அது இவங்கெல்லாம் மனசில் சொன்னதை அவர் வெளிப்படையாக சொல்லிட்டாரு. ஓகே ஆமாம். சரி, இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து இந்த காஸ்டிங் ஏஜென்ட்டுகளை வந்து நியமிக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே என்ன நடந்திருக்கு அதை பற்றி ஒரு இல்லை, மிக சரியான விஷயங்க. இப்போ சிவகார்த்திகேயன் சொன்னதை வந்து நிச்சயமாக நம்ம வந்து கைத்தட்டி வரவேற்கலாம். என்ன காரணம் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு திருட்டு கும்பல் ஒன்று இருக்குது. இங்கேன்னு இல்லை, பொதுவாக எல்லா ஃபிலிம் இண்டஸ்ட்ரிலையும் இது இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய கம்பெனிக்கு ஆள் தேவைப்படுது. இப்போ ஆக்சுவலாக ஒரு சிவகார்த்திகேயன் நடிக்கிற படத்துக்கு ஸ்டார் காஸ்டிங் வேணும், இப்போ காஸ்டிங் நடந்துகிட்டு இருக்கு, நீங்கள் வாங்க நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களாக இருந்தால் கூப்பிட்டு போய் தவறாக யூஸ் பண்ணுறது, ஆண்களாக இருந்தால் அவங்கள்ட்ட பணத்தை பிடிங்கிட்டு ஓடிடுறது. ஸோ இந்த வேலைகளை அவங்க பண்ணுறாங்க. அவங்கள பார்க்கும்போது பக்கா ப்ரொஃபஷனலாக இருக்கும். இவங்க ஏதோ பல கம்பெனியில் ஒர்க் பண்ணி எல்லா கம்பெனிலையும் இவங்க தயவில் தான் ஓடுறதுங்கிற மாதிரி பேசுவாங்க. நான் தான் ஜெயிலருக்கு ஆர்டிஸ்ட் அனுப்பிச்சி விட்டேன், நான் தான் கோட்டுக்கு ஆர்டிஸ்ட் அனுப்பிச்சி விட்டேன், அந்த 3வது ரோலில் விஜய் பக்கத்தில் நிற்கிறது நான் சொன்ன பையன் தான், இந்த ரேஞ்சில் சொல்லுவாங்க. இதை நம்பி பல பேர் என்ன பண்ணுறாங்க, பெண்கள் வேறு மாதிரியாகவும் ஆண்கள் பணத்தையும் தொடர்ந்து இழக்கிற நிலைமை இங்கே இருக்கு. இப்போ அந்த மாதிரி சிவகார்த்திகேயன் படத்து பேரை சொல்லி கொஞ்சம் எங்கேயோ வசூல் பண்ணியிருக்காங்க. அது அவர் காதுக்கு வந்தோடனே ஆகா நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது, இம்மீடியட்டாக அதை சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் நடந்தது. இதை எல்லாருமே பின்பற்றணும். ஏன்னா இப்போ சில பேர் காதில் வாங்கிட்டு போயிடுவாங்க, இதுக்கெல்லாம் நம்ம போய் பதில் சொல்லிட்டு இருக்கக்கூடாதுன்ட்டு. பட் அவர் கரெக்டாக அடிச்சார் பாருங்க. இப்போ ஏமாறுறவங்க ஏமாற மாட்டாங்க. அதுதான் சிவகார்த்திகேயனே சொல்லிட்டாரு, நீ என்னடா அப்படிம்பாங்கல்ல. ஸோ அது மாதிரி அது நல்ல விஷயம் தான். சரி, இப்போ வந்துட்டு சூர்யா ஜோதிகா, ஸோ இந்த கப்பல் வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இவங்களுடைய பொண்ணு தியா, இவங்க வந்து இப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அது ஒரு அவார்டு வேறு வாங்கியிருக்கு. இது எப்படின்னா, இவங்க ட்ரிகர் பண்ணுற விஷயமே பார்த்தீங்கன்னா இனிமேல் இந்த சினிமாவுக்குள்ளார கொண்டு வர்றதுக்கான ஒரு வழியா அது? இல்லை, அப்படி கிடையாதுங்க. அதாவது புலிக்கு பிறந்தது பூனை ஆகாதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி வாரிசு நல்ல ரொம்ப பிரைட்டாக வராங்க. இப்போ அதிதி சங்கர்லாம் ரொம்ப பிரமாதமாக வந்தாங்க. அவங்களுக்கு சரியான படங்கள் அமைஞ்சதுன்னா நிச்சயமாக அவங்க ஒரு இடத்த பிடிச்சிருப்பாங்க. இந்த பக்கம் விஜயினுடைய பையன் இயக்குனராக மறப்புறாரு. அப்புறம் இங்கே ஜோதிகா குடும்பத்திலேருந்து ஒரு குழந்தை வருது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நிஜமாகவே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வற்புறுத்தி இந்த துறைக்கு தான் நீ வரணும்னு இவங்க யாரும் கூப்பிடல. ஆனால் அவங்களுக்கே அவங்க ஒரு பக்கம் படிக்கிறாங்க, அதெல்லாம் அந்த இடத்துல அதை முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்து அவங்களுடைய பேஷன்னு ஒன்று வச்சுட்டு உள்ளே வராங்க. அதை செய்வதற்கு ரொம்ப அவங்களுக்கு நிறைய தளங்கள் இங்கே இருக்கும். இப்போ ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து எல்லாமே கிடச்சிடும். இப்போ விஜயோட பையன்னா எந்த கம்பெனியாக இருந்தாலும் படம் கொடுப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் அவர் வந்து அவரே ஒரு கதையை உருவாக்கி அதை ஒரு கம்பெனியில் போய் சொல்லி அது திறமையின் அடிப்படையில் ஒருத்தர் மேலே வர்றது இருக்குல்ல. கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி தான் இவங்கெல்லாம் வர்றதா நான் பார்க்குறேன். நிஜமாகவே இந்த அடுத்த தலைமுறை வந்து போன தலைமுறை விட பிரைட்டாக இருக்குங்கிற நம்பிக்கை நமக்கு நிறையா இருக்குது. அதனால் ஜோதிகாவுடைய மகள்லாம் இன்னும் பெரிய ஜோதிகாவை விட ஒரு பெரிய இடத்துக்கு வரணுங்கிறது தான் நம்முடைய ஆசையாகவும் இருக்குது. ஆக்சுவலாக வந்து இப்போ மருத்துவர்கள் சொன்னதை பார்க்கும்பொழுது ஒரு குறைந்தது ஒரு 15 நாளாவது ஆயிரும். சினிமாவுக்கு அது ஒரு பேரிழப்பு தாங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இப்போ விஜய் சினிமா விட்டு போகிறதும் இல்லை, இளையராஜா பாடல்களை இப்போ பயன்படுத்துகிறவங்க அதற்கான ராயல்ட்டியை அவர் கொடுத்துட்றாங்க. இது அவரை போய் நேராக பார்க்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை.